பெரும்பான்மை யாருக்கு இருக்கிறது என்பதை நிரூபிக்க வேண்டிய, அதை சோதிக்க வேண்டிய இடம் சட்டமன்றமே தவிர, அதுபோல நாடாளுமன்றமே தவிர கவர்னர் மாளிகை அல்ல, ஆளுநர் மாளிகை அல்ல என்று சொன்னது. அதற்கு பிறகும் இந்திரா காந்தி ஆட்சியில் ஆளுநரை வைத்து இதே போன்ற அடாவடிகளை செய்தார். கூட்டணி பேரமும் பேசி 2 அமைச்சர்கள் வேண்டும், வருங்காலத்தில் மாநிலங்களவையிலும் இந்த கூட்டணி தொடர வேண்டும் என்பதற்கான ஏற்பாட்டை அவர்கள் செய்திருக்கிறார்கள். சந்தர்ப்பவாதம் என்பதும் கழுத்தறுப்பு என்பதும் காங்கிரசுக்கு புதிதல்ல, பாஜகவுக்கு புதிதல்ல. அது ஆரியத்தினுடைய கைவந்த கலை. இந்திய அரசமைப்பு சட்டத்தில் ஆளுநர் என்பவர் ஆரிய இந்திய அரசின் அடியாளாக செயல்படுவதற்காக அமர்த்தப்பட்டவர் தான் சட்டப்படியே. இந்த வகையில் திராவிடமும் பாரதியமும் நீக்கப்பட்ட நிலையில் அதற்கு மாற்றாக ஒரு இன உரிமை அரசியல், மக்கள் உரிமை அரசியல் வருவதற்கு பதிலாக அரசியலற்ற அரசியல், கொள்கையற்ற அரசியல் என்பது வெற்றி பெற்றிருக்கிறது, மக்கள் ஆதரவை பெற்றிருக்கிறது என்ற மிகப்பெரிய குறை இருக்கிறது. தனி பெரும்பான்மை ஆதரவு பெற்றிருக்கிற விஜயை ஆட்சி அமைக்க அனுமதித்துவிட்டு அவர் சட்டமன்றத்தில் பெரும்பான்மையை நிரூபிப்பதற்கான குறுகிய அவகாசம் தருவது என்பதுதான் ஆளுநர் செய்ய வேண்டிய பணி. அதுதான் சட்டத்தின் ஆட்சி, அதுதான் இந்த இனத்தினுடைய உரிமையின் மீது தலையிடாமல் இருப்பதற்கான அடிப்படையாக இருக்கும். ஜனநாயகத்தில் நம்பிக்கை உள்ளவர்கள், சட்டத்தின் ஆட்சியில் நம்பிக்கை உள்ளவர்கள் இந்த கோரிக்கையை வலியுறுத்த வேண்டும். ஊடகங்கள் இப்போது அமைதியாக இருப்பது நல்லதல்ல. இந்த அமைதி என்பது இந்த இனத்தின் மீதான ஆரிய ஆதிக்கத்திற்கு நிரந்தரமான வாய்ப்பை வழங்கிவிடும். அதற்கு அனுமதிக்க கூடாது. வணக்கம். தமிழ்நாடு ஆளுநர் ஆர்லேக்கர் அமித்ஷாவின் அடியாள் போல நடந்து கொண்டிருக்கிறார். தமிழ்நாட்டில் இதுவரை இல்லாத வகையில் திமுக முறியடிக்கப்பட்டு அதிமுக 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டு விஜய் என்ற நடிகர் தலைமையில் ஒரு புதிய ஆட்சி ஏற்படுவதற்கான சூழல் ஏற்பட்டிருக்கிறது. விஜயினுடைய தலைமையிலான தமிழக வெற்றி கழகம் 108 எம்எல்ஏக்களுடைய ஆதரவோடு தனிப்பெரும் கட்சியாக வென்றிருக்கிறது. விஜயினுடைய வெற்றி, தமிழக வெற்றி கழகத்தினுடைய வெற்றியை நாம் திறனாய்வோடு தான் பார்க்கிறோம். ஒரு பக்கத்தில் திமுக, அதிமுக என்று 2 பேர்களுக்கு இடையிலே மட்டுமே இருந்த தமிழ்நாட்டு அரசியல் முற்றிலும் வீழ்த்தப்பட்டிருக்கிறது. ஒரு பக்கம் திமுகவோடு சேர்ந்து வந்த காங்கிரசும் அதிமுகவோடு சேர்ந்து வந்த பாரதிய ஜனதா கட்சியும் பெருமளவு முறியடிக்கப்பட்டிருக்கின்றன. இந்த வகையில் திராவிடமும் பாரதியமும் நீக்கப்பட்ட நிலையில் அதற்கு மாற்றாக ஒரு இன உரிமை அரசியல், மக்கள் உரிமை அரசியல் வருவதற்கு பதிலாக அரசியலற்ற அரசியல், கொள்கையற்ற அரசியல் என்பது வெற்றி பெற்றிருக்கிறது, மக்கள் ஆதரவை பெற்றிருக்கிறது என்ற மிகப்பெரிய குறை இருக்கிறது. ஆனால் இன்னொரு வகையில் அது கொள்கை அரசியலை, இன உரிமை அரசியலை முன்னெடுத்து செல்வதற்கான ஒரு வெளியை திறந்துவிட்டிருக்கிறது. இந்த விஜயினுடைய கட்சி, அதனுடைய ஆட்சி என்பது ஒரு பாசிங் கிளவுட் என்று சொல்வார்கள். போகிற போக்கில் மழை பொழிந்து மறைகிற மேகம் போல அது உதிர்வதற்கான வாய்ப்புகளே அதிகம். அந்த வகையில் ஒரு பக்கம் திராவிடமும் பாரதியமும் முறியடிக்கப்பட்டிருக்கின்றன தேர்தல் களத்தில். இன்னொரு பக்கத்தில் அதற்கு எந்த வகையிலும் மாற்றில்லாத ஒரு கொள்கையற்ற கட்சி வந்திருக்கிறது என்பது ஒரு அரசியல் ரீதியாக நம்முடைய திறனாய்வு. ஆனால் அதே நேரத்தில்
அது தமிழ்நாட்டு மக்களிடம் நாம் பேசி தமிழ்நாட்டு மக்களிடம் வர வேண்டிய மாற்றமே தவிர இது மக்கள் விருப்பம் என்னவோ அதை செயல்படுத்த வேண்டியதுதான் இந்திய ஆட்சிக்கும் தமிழ்நாடு ஆளுநருக்கும் இருக்கிற சட்ட கடமை. அதை ஆளுநர் ஆர்லேக்கர் அப்பட்டமாக மீறி இருக்கிறார். நேற்றைக்கு விஜய் தனக்கு ஆதரவு அளிக்கக்கூடிய தன்னுடைய சட்டமன்ற உறுப்பினர்களுடைய பட்டியலோடு 108 பேருடைய பட்டியலோடு ஆளுநர் ஆர்லேக்கரை சந்தித்து தன்னை ஆட்சி அமைக்க அழைக்குமாறு வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். சட்டப்படியான வேண்டுகோள். அதை பெற்றுக்கொள்ளக்கூடிய இந்த இடைப்பட்ட நேரத்தில் காங்கிரஸ் கட்சி திமுக கூட்டணியை விட்டு தாவி விஜய்க்கு ஆதரவு தெரிவிப்பது என்ற முடிவை அறிவித்திருக்கிறார். அதற்கு முன்னால் சில மணி நேரங்களுக்கு முன்னால் வரையிலும் என்ன நிலை? விஜய் 108 உறுப்பினர்களுடைய ஆதரவோடு சட்டமன்ற ஆதரவோடு தனிப்பெருங்கட்சியாக இருக்கிறார். ஆனால் அவையினுடைய பெரும்பான்மை பெறுவதற்கு 118 பேர் என்பதற்கு குறைவான ஆதரவைத்தான் அவர் பெற்றிருக்கிறார். என்ற நிலையிலும் கூட 7ஆம் தேதி நேரு உள் விளையாட்டு அரங்கத்தில் அவருக்கு பட்டாபிஷேகம் நடத்துவதற்கான எல்லா விழா ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருந்தன. முதலமைச்சருக்குரிய சட்டப்படியான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டன, அவருடைய வீட்டிற்கும் அவருடைய பயணத்திலும். இது எல்லாம் ஆளுநருடைய அறிவிப்போ அல்லது ஆளுநர் அலுவலகத்தினுடைய முன் அனுமதியை பெறாமல் எந்த தலைமைச் செயலாளரும் தன்னிச்சையாக செய்துவிட முடியாது, செய்துவிட மாட்டார்கள். ஆனால் இடைப்பட்ட நேரத்தில் காங்கிரஸ் கட்சி திமுக கூட்டணியிலிருந்து விலகி தங்களுடைய 5 சட்டமன்ற உறுப்பினர்கள் விஜய்க்கு ஆதரவு தெரிவிப்பார்கள், கூட்டணி பேரமும் பேசி 2 அமைச்சர்கள் வேண்டும், வருங்காலத்தில் மாநிலங்களவையிலும் இந்த கூட்டணி தொடர வேண்டும் என்பதற்கான ஏற்பாட்டை அவர்கள் செய்திருக்கிறார்கள். சந்தர்ப்பவாதம் என்பதும் கழுத்தறுப்பு என்பதும் காங்கிரசுக்கு புதிதல்ல, பாஜகவுக்கு புதிதல்ல. அது ஆரியத்தினுடைய கைவந்த கலை. கொள்ளை கூட்டணியிலே ஒருவர் இன்னொரு பக்கம் தாவி இருக்கிறார், அவ்வளவுதான். திமுக காங்கிரஸ் கூட்டணி என்பது கொள்கை கூட்டணி அல்ல, கொள்ளையர்கள் கூட்டணி, வாரிசு அரசியலாளருடைய கூட்டணி, மக்கள் பகை கூட்டணி. அதிமுக கூட்டணியும் அப்படித்தான், பாஜக அதிமுக கூட்டணியும் அப்படித்தான். எனவே கொள்ளை கூட்டத்தினிடையே இவரை விட்டு அவர் அங்கே தாவி இருக்கிறார் என்ற பிரச்சனை, அவ்வளவுதான். இந்த 5 பேர் ஆதரவை காங்கிரஸ் அளித்ததற்கு பிறகு ஆளுநருடைய அணுகுமுறை மாறுகிறது. ஏன்? அங்கே பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமை பீடத்தில் இருக்கிற அமித்ஷா அறிவிக்கிறார் என்று பொருள். அதுவரையிலும் சட்டப்படி சட்டமன்றத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களில் தனி பெரும்பான்மை உள்ள கட்சியை முன்னுரிமை கொடுத்து ஆட்சி அமைக்க அழைக்க வேண்டும் என்பதுதான் சட்ட நிலைமை. அதன்படியான ஏற்பாடுகள் நடந்து வந்த நிலையில் காங்கிரஸ் கட்சி விஜயோடு தாவேகாவோடு கூட்டணி சேர்கிறது என்ற நிலை வந்தவுடன் தங்களுடைய அரசியல் சூதாட்டத்தை டெல்லிக்காரர்கள், ஆரிய ஆட்சியாளர்கள் தொடங்கிவிட்டார்கள். அதற்கான அடியாளாக ஆளுநர் ஆர்லேக்கர் செயல்படுகிறார். இந்திய அரசமைப்பு சட்டத்தில் ஆளுநர் என்பவர் ஆரிய இந்திய அரசின் அடியாளாக செயல்படுவதற்காக அமர்த்தப்பட்டவர் தான் சட்டப்படியே. ஆனாலும் ஒவ்வொரு நிலையிலும் உச்சநீதிமன்றம் சில வழக்குகளில் தலையிட்டு அதற்கு சில கடிவாளங்களை போட்டிருக்கிறது. அந்த வகையில் SR பொம்மை வழக்கு என்பது மிக முக்கியமான வழக்கு. 11 நீதிபதிகள் கொண்ட உச்சநீதிமன்றத்தினுடைய மிக அரிதான முழு ஆயம், ஃபுல் பெஞ்ச் என்பது விசாரித்து தீர்ப்பளிக்கப்பட்ட
ஒரு முக்கியமான வழக்கு எஸ்ஆர் பொம்மை வழக்கு. அந்த எஸ்ஆர் பொம்மை வழக்கில் ஒரு முழு பெரும்பான்மை பெறாமல், அறுதி பெரும்பான்மை பெறாமல் இருக்கிற நிலையில் ஆளுநருடைய கடமை என்ன என்பதை பற்றி மிக விரிவாக அந்த வழக்கு விசாரித்து தீர்ப்பளித்திருக்கிறது. இதற்கு முன்னால் இந்திரா காந்தி ஆந்திராவிலே என்.டி. ராமராவ் ஆட்சியை கவிழ்த்த நிலையில் அப்போதும் உச்சநீதிமன்றம் தலையிட்டு ஒரு முக்கியமான தீர்ப்பை வழங்கியது. ஒரு சட்டமன்ற தேர்தல் முடிந்து அல்லது நாடாளுமன்ற தேர்தல் முடிந்து நாடாளுமன்றத்திலோ அல்லது சட்டமன்றத்திலோ அறுதி பெரும்பான்மை பெறாத ஒரு நிலைமை, எந்த கட்சியும் அறுதி பெரும்பான்மை பெறாத ஒரு நிலைமை வருகிற போது என்ன செய்ய வேண்டும் என்பதை அரசமைப்பு சட்டம் சொல்கிறது. அதன்படி என்ன, யார் எந்த கூட்டணி தேர்தலுக்கு தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு முன்னால் கூட்டணியோ அல்லது தனிப்பெரும் கட்சியோ தனி பெரும்பான்மை பெற்றிருக்கிறதோ என்பதை பார்க்க வேண்டும். இருப்பதற்குள் தனியான மெஜாரிட்டி பெற்றிருக்கிற ஒரு கட்சியை, அதிக எண்ணிக்கை உள்ள கட்சியை அல்லது தேர்தல் நேரத்திலே வைத்திருக்கிற கூட்டணியை ப்ரீபோல் கோலிஷன் ஆர் சிங்கிள் பார்ட்டி, சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி, தனி பெரும்பான்மை பெற்றிருக்கிற ஒரு கட்சியை ஆட்சி அமைக்க அழைக்க வேண்டும். அவர் ஆட்சி அமைத்து ஒரு குறிப்பிட்ட காலத்திற்குள் சட்டமன்றத்திற்குள் தன்னுடைய பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும். அதுதான் சட்ட முறை என்பதை என்.டி. ராமராவ் தொடர்பான வழக்கில் உச்சநீதிமன்றம் தெளிவாக சொல்லியிருக்கிறது. காரணம் என்ன, பாஸ்கர் ராவ் என்ற ஒரு ஆளை பிடித்து என்.டி. ராமராவ் கட்சியில் அன்றைக்கு தலைமை அமைச்சராக இருந்த இந்திரா காந்தி ஒரு சித்து விளையாட்டு விளையாடினார். பாஸ்கர் ராவும் காங்கிரஸ் கட்சியும் சேர்ந்தால் கூட பெரும்பான்மை இல்லை. ஆனால் என்.டி. ராமராவ் கட்சியிலிருந்து ஆட்களை குதிரை பேரம் நடத்தி வாங்குவதற்கான கால அவகாசம் பெறுவதற்காக பாஸ்கர் ராவுக்கு முதலமைச்சர் பதவியை அன்றைக்கு இருந்த ஆளுநர் பதவி பிரமாணம் செய்துவிட்டு அவர் சட்டமன்ற பெரும்பான்மையை நிரூபிப்பதற்கு காலமே வைக்காமல் நீடித்துக் கொண்டே போனார். ஏன், இன்னும் கொஞ்சம் காலம் விட்டால் என்.டி. ராமராவிடமிருந்து பாஸ்கர் ராவுக்கு ஆட்கள் தாவுவார்கள் என்ற ஒரு கெட்டெண்ணத்தில். அந்த நிலையில் என்.டி. ராமராவ் தன்னை ஆதரிக்கிற சட்டமன்ற உறுப்பினர்கள் பட்டியலை மட்டுமல்ல, சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரையுமே அழைத்து கொண்டு ராஜ்பவன் என்று சொல்லக்கூடிய ஆளுநர் மாளிகைக்கு சென்றார். சென்று ஆளுநருடைய உதவியாளரை கூப்பிட்டு, நீங்கள் எங்களுடைய எம்எல்ஏக்களை எண்ணிக்கொள்ளுங்கள் என்று வரிசையாக நிறுத்தினார். அப்போதும் கூட அன்றைக்கு இருந்த ஆந்திர ஆளுநர் கணக்கெடுக்க முடியாது, போங்கள் என்று சொன்னார். பிறகு வழக்கு உச்சநீதிமன்றத்திற்கு போனது. அப்போது உச்சநீதிமன்றம் ஆளுநருடைய அடாவடியை கண்டித்தது. அப்போதே சொன்னது, பெரும்பான்மை யாருக்கு இருக்கிறது என்பதை நிரூபிக்க வேண்டிய, அதை சோதிக்க வேண்டிய இடம் சட்டமன்றமே தவிர, அதுபோல நாடாளுமன்றமே தவிர கவர்னர் மாளிகை அல்ல, ஆளுநர் மாளிகை அல்ல என்று சொன்னது. அதற்கு பிறகும் இந்திரா காந்தி ஆட்சியில் ஆளுநரை வைத்து இதே போன்ற அடாவடிகளை செய்தார். அது எஸ்ஆர் பொம்மை வழக்கு என்ற வழக்காக முடிந்தது. எஸ்ஆர் பொம்மை வழக்கில் 11 நீதிபதிகள் கொண்ட முழு ஆயம், ஃபுல் பெஞ்ச் என்பது விசாரித்தது. அதில் மிக தெளிவாக சொன்னது. 391 படித்து பாருங்கள் எஸ்ஆர் பொம்மை வழக்கினுடைய தீர்ப்பு. அந்த தீர்ப்பில் பேரா 391 என்பது என்ன சொல்கிறது, ஒரு சட்டமன்றத்தினுடைய பெரும்பான்மையை சோதித்து பார்க்க வேண்டிய இடம் சட்டமன்றத்தினுடைய மன்றத்தினுடைய இடமே தவிர, அசம்பிளி ஹாலே தவிர கவர்னர் மாளிகை அல்ல, ராஜ்பவன் அல்ல. கவர்னர் எண்ணி பார்ப்பதற்கு அல்லது அவர் கொடுத்திருக்கிற பட்டியலை பார்த்து விட்டு செய்ய முடியாது. பிரைமா ஃபேசி, முன் பார்வையில் யாருக்கு தனி பெரும்பான்மை இருக்கிறதோ அந்த கட்சியை அல்லது அந்த கூட்டணியை ஆட்சி அமர்த்த
அமர்த்திவிட்டு ஒரு கால அவகாசம் தரலாம். இப்போது நமக்கு தெரிந்தவரை விஜய் தன்னை ஆதரிக்கிற 108 சட்டமன்ற உறுப்பினர்களுடைய பட்டியலை அளித்துவிட்டு 15 நாட்கள் அவகாசம் கேட்டிருக்கிறார். சட்டமன்றத்தில் நம்பிக்கை தீர்மானம் நிறைவேற்றி தன்னுடைய பெரும்பான்மையை நிரூபிப்பதற்கு மெய்ப்பிப்பதற்கு 2 வார அவகாசம் கேட்டிருக்கிறார். ஆளுநர் அந்த 2 வார அவகாசம் தராமல் 10 நாள் தரலாம், ஒரு வாரம் தரலாம். அது அவருடைய விருப்பதிகாரம். ஆனால் பட்டியலில் நான் திருப்தி அடையவில்லை, போதிய பெரும்பான்மை இல்லை என்று சொல்லி திருப்பி அனுப்புவதற்கு அவருக்கு அதிகாரம் கிடையாது. மீண்டும் அமித்ஷாவின் ஆணை கிடங்க ஒரு அடியாளாக ஆர்லேக்கர் செயல்படுகிறார். சட்டத்தின் ஆட்சியை காலில் போட்டு மிதிக்கிறார் என்று பொருள். அவர் செய்ய வேண்டியது என்ன? விஜயை ஆட்சி அமைக்க அழைத்துவிட்டு குறுகிய கால அவகாசம் தரலாம். ராமேஸ்வர் பிரசாத் வழக்கு என்ற வழக்கில், அது பீகார் தொடர்பான வழக்கு, அந்த வழக்கில் இதே போன்ற 5 நீதிபதிகள் கொண்ட அரசமைப்பு ஆயம் அளித்திருக்கிற தீர்ப்பில் ஷார்டஸ்ட் பாசிபிள் டைம் ஃப்ரேம் என்று அளித்திருக்கிறது. எந்த அளவுக்கு குறுகிய அவகாசம் தர முடியுமோ அந்த கால அவகாசத்தில் அவர்கள் பெரும்பான்மை நிரூபிக்க வேண்டும் என்று சொல்லலாம். இன்னும் சொல்ல போனால் இன்னொரு கட்சி அல்லது இன்னொரு கூட்டணி ஆட்சி அமைப்பதற்கு கோராத வகையில், போட்டியிடாத நிலையில் இருக்கிற கட்சி பெரும்பான்மை இல்லாவிட்டாலும் இருக்கிறவதிலேயே பெரும்பான்மை அதிக எண்ணிக்கை பெற்றிருக்கிற கட்சியை ஆட்சியில் தொடர அனுமதிப்பதுதான் சட்டத்தின் ஆட்சி. அது சட்டத்தினுடைய நிலைமை அதுதான். இதற்கு முன்னால் இந்திய நாடாளுமன்றத்தில் நரசிம்மராவ் கடைசி வரையிலும் பெரும்பான்மை பெறாதவர், கடைசி வரையிலும் அந்த நாடாளுமன்றத்தினுடைய மொத்த எண்ணிக்கையில் பாதி எண்ணிக்கைக்கு மேல் ஒருவர், இப்போது 118 என்று சொல்கிற இந்த மேஜிக் நம்பர், அது போன்ற எண்ணிக்கையை பெறாதவர் தான் 5 ஆண்டு வரையிலும். அதே போல வாஜ்பாய் ஆட்சி, பிஜேபியினுடைய வாஜ்பாய் ஆட்சி 2 முறையும், அதே போல ஐக்கிய குஜராத் ஆட்சி, அதே போல தேவேந்திர கவுடா ஆட்சி. அப்படி நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மை எண்ணிக்கை கிடையாது. ஆனாலும் நம்பிக்கை வாக்கெடுப்பில் எதிர்க்கட்சிகள் கலந்து கொள்ளாத போது வந்திருந்து வாக்களித்தவர்களில் பெரும்பான்மை என்ற வகையில் அந்த சிறுபான்மை ஆட்சி தொடர்ந்தது. அவருடைய ஆட்சி காலம் முடிகிற வரையிலும் தொடர்ந்தது. இங்கேயும் திமுக ஆட்சி மைனாரிட்டி ஆட்சி என்று பல நேரங்களிலே ஜெயலலிதா சொல்லிக் கொண்டிருப்பார். அப்படி இல்லாத நேரத்தில் கூட இன்னொரு கட்சி அல்லது இன்னொரு கூட்டணி நாங்களும் போட்டியிடுகிறோம், ஆட்சி அமைக்க எங்களையும் அழையுங்கள் என்று கோராத நிலையில் இருப்பவர்களில் யாருக்கு சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியோ, எது தனிப்பெரும்பான்மை பெற்றிருக்கிற கட்சியோ அல்லது கூட்டணியோ, அவர்களை ஆட்சியில் தொடர வைப்பதுதான் ஜனநாயகம். இங்கே நிலைமை என்ன? விஜய்க்கு தனி பெரும்பான்மை கிடையாது, ஆனால் தனி பெரும் கட்சி, அது அப்சல்யூட் மெஜாரிட்டி கிடையாது, ஆனால் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி. அது 108 பேர் இருக்கிறார்கள். அவரை ஆட்சி அமைக்க அழைத்து விட்டு அவர் அந்த பெரும்பான்மை நிரூபிப்பதற்கான வாய்ப்பை வழங்கலாம். ஒருவேளை இப்போது என்ன நிலைமை? முதன்மை எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய திமுகவினுடைய தலைவர் மு.க. ஸ்டாலின் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். இன்னும் 6 மாத காலத்திற்கு நாங்கள் விஜய் ஆட்சிக்கு தொந்தரவு செய்ய மாட்டோம், உடனடி எதிர்காலத்தில் இன்னொரு தேர்தலை திணிக்க மாட்டோம், அவருக்கு நாம் சைலண்டா ஒத்துழைப்போம் என்று அவர் சொல்லுகிறார். அதனுடைய பொருள் என்ன? நாளைக்கு நம்பிக்கை வாக்கெடுப்பு என்று கோரினால் அதிகபட்சம் அவர்கள் செய்வது என்ன? அவையிலிருந்து வாக்களிக்க மறுப்பார்கள் அல்லது அவையை விட்டு வெளியேறி விடுவார்கள். அப்போது என்ன நிலைமை? சட்டமன்றத்திற்குள் வந்திருந்து வாக்களிப்பவர்களில் பெரும்பான்மை என்பது விஜய்க்கு கிடைக்கும். இன்னும் சொல்ல போனால் முதன்மை எதிர்க்கட்சியாக இருக்கிற திமுகவோ
இப்போ திடீரென்று ஒரு வதந்தி பரப்பினார்களே, திமுகவும் அண்ணா திமுகவும் சேர்ந்து ஆட்சி அமைக்க விரும்புவார்கள் என்ற, அது ஒரு அடிப்படை இல்லாத ஒரு வதந்தி. அது பிஜேபி எழுப்பி இருக்கக்கூடும் அந்த வதந்தி. அப்படி வந்தாலே தவிர இன்னொரு சரிபாதி பெரும்பான்மை உள்ள இன்னொரு கூட்டணி அல்லது கட்சி கூட்டணி அமைத்து ஆட்சி அமைக்க உரிமை கோரினாலே தவிர இன்னொரு முடிவுக்கு ஆளுநர் போக முடியாது. எனவே ஒரு ஜனநாயக படுகொலையை தனக்கு விரும்பாத இன்னொரு எதிர்க்கட்சியாக இருக்கிற காங்கிரஸ் ஆதரவை அவர் பெற்றுவிட்டார் என்பதற்காகவே பாஜக சித்து விளையாட்டு விளையாடுகிறது. இது தமிழ்நாட்டின் மீது, தமிழ்நாட்டு மக்களுடைய ஜனநாயக உரிமையின் மீது தொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு தாக்குதல். தமிழ்நாட்டில் யார் ஆட்சி செய்வது என்பதை முடிவு செய்ய வேண்டியது தமிழ்நாட்டு மக்கள். தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற ஒரு கட்சி அல்லது ஒரு கூட்டணி நெட்டையோ குட்டையோ கழுதையோ குதிரையோ அதை பற்றி கவலைப்பட வேண்டியவர்கள், அதை பற்றி மாற்றி சிந்திக்க வேண்டியவர்கள் தமிழ்நாட்டு மக்கள், தமிழ்நாட்டு சான்றோர்கள். தமிழ்நாட்டு மக்கள் முடிவெடுத்திருக்கிறார். அது ஒரு பொருத்தமில்லாத முடிவாக இருக்கலாம், முதிர்ச்சி அல்லாத முடிவாக கூட இருக்கலாம். ஆனால் அது தமிழ்நாட்டு மக்களுடைய முடிவு. அந்த முடிவை செயல்படுத்துவது என்பதுதான் இந்த இனம் தற்சார்பாக முடிவெடுப்பதற்கான உரிமை உடையது என்பதற்கான சான்றாக இருக்க முடியும். இது சட்டத்தின் ஆட்சி கவிழ்க்கப்படுகிறது என்பது மட்டுமல்ல, தமிழ் இனத்தினுடைய அடிப்படை உரிமை. அது சேட்டம் முட்டை செவ்வாய்க்கிழமை யாரை தேர்ந்தெடுத்தாலும் அது தமிழ்நாட்டு மக்களுடைய முடிவு. அது எனவே தமிழ்நாட்டு மக்களுடைய அரசியல் உரிமையில் டெல்லி சுல்தான்கள் தலையிடுவதற்கு எந்த உரிமையும் கிடையாது. அது ஒரு இன ஒடுக்குமுறை, ஆரியத்தினுடைய மீண்டும் ஒரு இன ஒடுக்குமுறை என்று பொருள். எனவே இதை அனுமதிக்க முடியாது. இதை ஜனநாயக விரும்பிகள் அமைதியின் மூலமாக, மௌனமாக இருப்பதன் மூலமாக கடந்து செல்லக்கூடாது. நாம் விஜய் ஆட்சியினுடைய தவறுகளை எதிர்த்து, தாவேக ஆட்சியினுடைய தத்துப்பித்தைகளை எதிர்த்து நம்ம போராடுவோம். மாற்று கொள்கைகளை, கோரிக்கைகளை வைத்து போராடுவோம், அது வேறு. இந்த ஆட்சியை அப்புறப்படுத்துவதற்கு போராடுவோம், அதற்கான வியூகங்களை வகுப்போம், அது வேறு. ஆனால் இன்றைக்கு மக்களின் ஆதரவு பெற்ற கட்சி விஜயனுடைய தாவேகா தான். அதை ஆட்சி செய்வதற்கு அனுமதிப்பதுதான் இந்த இனத்தின் மீதான, இனத்தினுடைய ஜனநாயக உரிமையின் மீதான மரியாதையாக இருக்க முடியும். எனவே நாம் விரும்பாத ஒரு ஆட்சி எப்ப எக்கேடு கெட்டு போனால் என்ன, எவன் வந்து அடித்தால் என்ன என்று நாம் கைகட்டி வேடிக்கை பார்க்க முடியாது. இந்த இனத்தினுடைய உரிமை அது. சாவோ வாழ்வோ, இந்த இனத்திற்குள் நாம் அதை பேசி தீர்த்து கொள்ள வேண்டிய செய்தி. இதை டெல்லிக்காரன் ஆரிய ஆதிக்கவாதிகள் தனக்கு விருப்பப்படி அவன் செய்வார் என்று சொன்னால், இதே விஜய் அவருடைய கையை கட்டி கொண்டிருந்தால் இவர்கள் அனுமதிப்பார்கள், அவரை வைத்து விளையாட்டெல்லாம் விளையாடுவார்கள். முந்திக் கொண்டு அந்த இடத்துல துண்டு போட்டு விடுறது காங்கிரஸ் கட்சி. நாளைக்கும் கூட்டணி என்று பேசி வைத்திருக்கிறார்கள். இதுதான் அவர்களுக்கு அச்சமூட்டுகிறது. எனவே இவர்களுடைய ஆரியத்துவ ஆதிக்கவாதிகளுக்கு இடையில் இருக்கக்கூடிய போட்டிக்குள், மோதலுக்குள், பொறாமை சண்டைக்குள் தமிழ்நாட்டினுடைய அரசியல் உரிமை சிக்கிவிடக்கூடாது. எனவேதான் ஆளுநர் ஆர்லேக்கருடைய அடாவடித்தனம் கண்டிக்கத்தக்கது. உடனடியாக தனிப்பெரும்பான்மை ஆதரவு பெற்றிருக்கிற விஜயை ஆட்சி அமைக்க அனுமதித்துவிட்டு அவர் சட்டமன்றத்தில் பெரும்பான்மையை நிரூபிப்பதற்கான குறுகிய அவகாசம் தருவது என்பதுதான் ஆளுநர் செய்ய வேண்டிய பணி. அதுதான் சட்டத்தின் ஆட்சி. அதுதான் இந்த இனத்தினுடைய உரிமையின் மீது தலையிடாமல் இருப்பதற்கான அடிப்படையாக இருக்கும். ஜனநாயகத்தில் நம்பிக்கை உள்ளவர்கள், சட்டத்தின் ஆட்சியில் நம்பிக்கை உள்ளவர்கள் இந்த கோரிக்கையை வலியுறுத்த வேண்டும். ஊடகங்கள் இப்போது அமைதியாக இருப்பது நல்லதல்ல. இந்த அமைதி என்பது இந்த இனத்தின் மீதான ஆரிய ஆதிக்கத்திற்கு நிரந்தரமான வாய்ப்பை வழங்கிவிடும். அதற்கு அனுமதிக்க கூடாது என்பதை தமிழ் தேசிய பேரியக்கத்தின் சார்பில் எச்சரிக்கையாக தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். நன்றி, வணக்கம். இவ்வாறான பல செய்திகளை, பல சிக்கல்களுக்கு விடை கிடைக்கக்கூடிய செய்திகளை தமிழர் கண்ணோட்டம் வலைவழியில் வெளிப்படுத்தி வருகிறோம். இது தற்சார்பாக செயல்படுவதற்கு நிதி தேவைப்படுகிறது. இந்த நிதியை நம்முடைய மக்களாகிய நீங்கள் தான், இளையோரும் பெரியோரும் நண்பர்களும் தோழர்களும் சான்றோரும் நீங்கள் உங்களால் இயன்ற அளவு என்ன இயலுமோ
அந்த நிதியை வழங்குமாறு அன்போடும் உரிமையோடும் கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு நன்றி உணர்வோடும் பொறுப்புணர்வோடும் தமிழர் கண்ணோட்டம் செயல்படும் என்பதை உறுதி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.